இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்னமோ செய்யறாராம், மக்களை காக்க போறாராம். நீ என்ன தோப்புகரண போட்டாலும் 2026 முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதில் மாற்றுகிறது. நான் தான் முதலமைச்சர். நான் கேட்கிறேன், என்னையா செஞ்சீங்க? இந்த தமிழ்நாட்டுக்காக போராடினீர்களா? நடிகர்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிக கட்சிக்காரங்களுக்கு இல்லையா, அந்த அம்மாவுக்கு இல்லையா, அந்த அம்மாவுக்கு மேல் சபை உறுப்பினர் கொடுக்கறன்ட்டு ஏமாத்திட்டாரு. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி. ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ₹100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழா. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் 102வது பிறந்த நாள் விழா. அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் தலைவர் கலைஞருடைய குரலை நாம் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் என்று இன்றைக்கும் அவருடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, தலைவர் கலைஞரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். தலைவர் கலைஞர் ஒருவர் பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழ் சமுதாயம் அழிந்து போயிருக்கும். தந்தை பெரியாருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு சுயம்புவாக தோன்றிய ஒரே ஒரு தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். முன்பெல்லாம் நிலைமை எப்படி தாய்மார்களே? ஒரு பொம்பளை சைக்கிள் ஓட்டிட்டு போனா அவளுக்கு பாரு எவ்வளோ திமுரு, சைக்கிள் ஓட்டிட்டு போறா இல்லையா? தாய்மார்களே, இன்னும் சொல்ல போனா ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்க சென்னையில கூட என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதாவது விறகெல்லாம் கொண்டு போய் விறகு வாங்கி ஊதுன்னு ஊதுவோம். சோறாக்கி குழம்பு வச்சு ரசம் வச்சு பொரியல் பண்ணி நம்ம ஆத்துக்காட்ட கொடுத்தோம்னா ₹1 சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு, ஏண்டி இது ரசமாடி ரசம் பாடி உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி திட்டினாரா இல்லையா? ஆனால் தலைவர் கலைஞர் நினைக்கிறார், எந்த பெண்களும் அடுப்பிலே இருக்கக்கூடாது என்பதற்காக இந்தியாவிலே இலவச கேஸ் அடுப்பை கொண்டு வந்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். அதுவும் தாய்மார்களை முன்பெல்லாம் எப்படி, ஒரு சென்னையே கூட வச்சுக்கோங்க, ஒரு செய்தி கேட்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி, அதாவது ஒரு கும்பலா வந்து கேட்போம் இல்லையா, வானொலி பெட்டி இருக்கும் இல்லையா, ரேடியோ கேட்போம், வந்து காலையில வரிசை வந்து உட்காந்து நல்லா நின்றுட்டு கேட்போம். வணக்கம், தலைப்பு செய்திகள். டெல்லியில் இந்திரா காந்தி அவர்கள் காலமானார். இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு உடல் தகனம் அடக்கம் செய்யப்படுகிறது. நன்றி வணக்கம் போயிருவோம் இல்லையா? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரியுமா, ஒரு வீட்டுல டிவி இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து ஒரு வாரம் ஹிந்தி, ஒரு நாள் ஒளியும் அந்த கிழக்கே போற ரயில் அப்படியே அப்பா அந்த படம் பார்க்கறதுக்கு இல்லையா, நம்ம நாள்லாம் கொடுத்து நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, அந்த 8 பாட்டு வரும் ஒளியும். ஐயோ புள்ளி போட்ட லவுக்காரி புளியம்பூ சேலக்காரி போயிடுவோம் இல்லையா? ஆனால் தலைவர் கலைஞர் பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்க்க கூடாது என்று சொல்லி இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தான் இலவச கலர் டிவி கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு முறை ராமச்சந்திரா மருத்துவமனையில் தலைவர் கலைஞருக்கு முதுகுவலி ஆபரேஷன். தாய்மார்களுக்கு தெரியும், ஒரு மதியம் ஒரு 3 மணிக்கு ஆபரேஷன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 10 மணில இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்க கூடாது. கொஞ்ச நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் ஆன பிறகு என்ன பண்றாருன்னா தலைவர் கலைஞர் தண்ணி கேட்கிறாரு. உடனே டாக்டர் சொல்றாரு, ஐயா இப்போது நீங்கள் தண்ணீர் குடிக்க கூடாது. உடனே தலைவர் கலைஞர் சொல்றாரு, என்னால தாங்க முடியல, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரு என்ன பண்றாராம், டாக்டர் ஒரு நர்ஸ் அனுப்பி வைக்கிறாராம்.
அந்த நரசு என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? டம்ளர் தண்ணியில காட்டன் பஞ்சை நனைச்சி தலைவர் கலைஞர் இதழில் வைக்கிறார்களாம். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்கிறாராம், அம்மா உன் பெயர் என்னம்மா என்று கேட்கிறாராம். அந்த பெண்மணி சொன்னாராம், ஐயா என் பெயர் காவேரி என்று சொன்னாராம். அதற்கு தலைவர் கலைஞர்கள் சொன்னாராம், உன் பெயர் காவேரி என்ற பெயர் வைத்த காரணத்திற்காக தான் எனக்கு தண்ணீர் கூட தர மறுக்கிறாயா? எப்படி ஒரு கலைஞர், எப்படி ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய தலைவர் கலைஞர், அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு முறை எப்படிதான் வரலாற்றை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு ராஜாராம் அவர்கள் சபாநாயகர், அன்றைக்கு அதாவது ரகுமான் கான் அவர்கள் இறந்து போய்விட்டார், அமைச்சராய் இறந்து போய்விட்டார். அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர், அவர் சட்டமன்றத்தில் பேசிட்டே இருப்பாராம். உடனே ரகுமான் கான் அவர்கள் அவங்கள பத்தி ராஜாராம் சபாநாயகர் சொல்றாராம். என்ன சொல்றாருன்னா, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ரகுமான் கான் அவர்கள் அமர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவனால் தான் முடியும் என்று சொன்னாராம். உடனே தலைவர் கலைஞர் குறுக்கிட்டு ரகுமான் கான் அவர்களை அமருங்கள் என்று சொன்னாராம். உடனே சபாநாயகர் சொல்கிறாராம், அதாவது நன்றி என்று சொன்னாராம். அதற்கு தலைவர் கலைஞர்கள் சொன்னாராம், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ரகுமான் கான் அவர்கள் அமர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவனால் தான் முடியும் என்று சொன்னீர்கள். நான் ஏற்கனவே இந்த நாட்டை ஆண்டவன் என்று சொன்னாராம். அவரை போல ஒரு நகைச்சுவையாக பேச முடியாது. ஒரு முறை சட்டமன்றத்திலே முதலமைச்சர், அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், அவர் இப்ப இறந்துட்டாரு. உடனே சட்டமன்றத்தில் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, திருநீருக்கு வரி குறைக்கப்படுமா என்று கேட்கிறார். உடனே தலைவர் கலைஞர்கள் கேட்கிறார், சொல்கிறார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை உறுப்பினர் ஈஸ்வரனே கேட்டுவிட்டார், திருநீருக்கு வரி குறைக்கப்படும். இப்படி ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு தலைவர் கலைஞரை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு அதாவது துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அறிவித்து இந்த மாவட்டத்திலே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களோடு அதாவது ஒப்புதலோடு இன்றைக்கு அன்பு தம்பி பிரபாகர் ராஜா எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் எப்பொழுது போன் செய்தாலும் எடுத்து என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த மாவட்டத்திலே இளைஞரணி சார்பாக நிறைய கூட்டங்கள் அறிவித்து இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தலைவர் கலைஞரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். தாய்மார்களே, இன்னைக்கெல்லாம் இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு தம்பி பிரபாகர் ராஜா சொன்னாரு, முன்பெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது ஆண்கள் முன்னாடி உக்காந்துக்குவாங்க, பெண்கள் எங்கே இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு பெண்கள் இவ்வளவு பேர் ஆண்களே தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். 1928ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் 3வது முறையாக முதல்வராக வந்த போது பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். அவர் என்றைக்கும் தலைப்பு செய்தி, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்னமோ செய்யறாராம், மக்களை காக்க போறாராம் இல்லையா? கண்ணன் தான் சொன்னாரு, பகுதி செயலாளர், அதை தளபதி செஞ்சாரு இல்லையா? அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு நீ போய் மக்களை போய் வந்து அதாவது தமிழ்நாடு முழுவதும் மக்களை காப்பாத்துறதுக்கு நீ போய் சொல்றிய. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ என்ன தோப்புக்கரணை போட்டாலும் 2026 முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் தான் முதலமைச்சர், அதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன பண்ண? வணக்கம் தலைவி, என்ன பண்ண? உங்க ஆட்சியில என்ன பண்ண? நீ எப்படி முதலமைச்சரான? அதாவது எல்லாம் வரிசையில உட்கார்ந்து இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றா தெரியுமா? பூரா மாறி போயிட்டாரு. சசிகலா உடனே பக்கத்துல திண்டுக்கல் சீனிவாசன், இவரு வரத பார்த்தா நம்ம காலை கீழே கூட கடிச்சு போடுவாங்க போல இருக்கே அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் கால் எடுத்துக்கிட்டாரு. நீ அப்படி முதலமைச்சரான? உன்னை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரானியா? ஜெயலலிதா அவர்களால் தானே சிறந்த பிறகுதான முதலமைச்சர். நீ உண்மையான ஜெயலலிதா அவர்களுக்கு நீ உண்மையா இருக்கிறியா? இப்ப நாங்க கலைஞருக்கு உண்மையா இருக்கிறோம், அறிஞர் அண்ணாவுக்கு உண்மையா இருக்கிறோம்,
ஏன் பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கிறிய? போய் அங்க கூட்டணி வச்சினா அம்புடுதான். ஏன்னா ஜோலி முடிஞ்சு போச்சு இல்லையா? ஏன்னா என்னைக்கு பிஜேபியோடு கூட்டணி வச்சியோ உன்னால ஒண்ணு வெற்றி பெற முடியுதா? கிடையாது இல்லையா? அதாவது அம்மா சொன்னார்களே, அம்மாவுக்கு உண்மையா இருக்கு. அம்மா சொன்னார்களே உயிரோடு இருக்கின்ற போது, என்பந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, இனிமேலும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன். நான் ஒரு தவறு செய்து விட்டேன். ஆகையால் தான் பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். இனிமேலும் நான் தவறு செய்த மாட்டேன். அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களை சொன்னார் அல்லவா? ஜெயலலிதா அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, ஒரு தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? நீ என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி பழனிசாமியே? நீ பிஜேபியோடைய போய் கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஐயோ ஐயோ. இன்னொன்னு சொல்றாரு, சட்ட ஒழுங்கு சரியில்லையா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையில போராடினாங்க 1000 பேர். அப்ப குருவி சுடுற மாதிரி 13 பேர்த்த சுட்டுட்டு பத்திரிக்கையாளர் போய் கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? அப்படியா, நான் வந்து டிவியில பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்ற ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், உங்க ஆட்சியில் என்ன பண்ணீங்க? மிக்சி கொடுத்தாரு, மிக்சியை போட்டா அந்த ஜார் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. கிரைண்டர் கொடுத்தாரு, கிரைண்டர் போட்டா அந்த மாவாட்டுற கல்லு பக்கத்து வீட்டில் போய் விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சு. நீ என்ன சாதனை பண்ண? நீ என்ன பண்ண? நீ இந்த நாட்டுக்காக ஏதாவது போராடினாயா? இங்கே தம்பி சொன்னதை போல் ஆற்றல் மிக்க சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி பிரபாகராஜா அவர்கள் சொன்னதை போல அன்றைக்கு ஒரு நாளைக்கு 57,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்தார்கள். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்கிறார், வெளியே வருகிறார். ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் தலைவர் தளபதியை பார்த்து சொன்னார்கள், கட்டம் சரியில்லை, ராசி சரியில்லை, இவர் முதலமைச்சராக வர முடியாது என்று சொன்னார்கள். அப்போது வெளியே வருகின்ற போது சோகமாக இருந்தார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், என்னங்க இவங்க கட்டம் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க, நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க, நீங்க ஏங்க உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சொன்னார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், உண்மைதான். ஏன்னா ஒரு நாளைக்கு 57,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் 6 மாதத்தில் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவேன், அப்போதுதான் எனக்கு மனம் திருப்தி என்று சொல்லி கோவேக்சின், கோவிஷீல்டு இலவசமாக உங்களுக்கு 4,000 ரூபாய் ஒரு ஊசி 2,000 ரூபாய் போட்ட உயிரை காப்பாற்றிய ஒரு மாமனிதர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின், நீ என்னையா பண்ண? நீ எப்படி இது பண்ண? அதாவது 77 நாள் கூவாத்தூர்ல போய் எம்எல்ஏ எல்லாம் அடைச்சி வச்சு இல்லையா, அப்படி நீ வந்து இல்லையா, நீ முதலமைச்சர் ஆகிட்டு நீ எதற்கெடுத்தாலும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி நீ அவதூறெல்லாம் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு 4 ஆண்டு காலத்தில் சொன்னதையும் செய்யக்கூடியவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், சொல்லாதையும் செய்வர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இல்லையா? தேர்தலத்தில் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். உடனே எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அப்படியா, அது எப்படி தமிழ்நாடு முழுவதும் முடியும், பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து, தாய்மார்களே, பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். முன்பெல்லாம் தாய்மார்களை நம்ம ஆத்துக்கார அடிச்சு விட்டாருன்னு வச்சுக்க இல்லையா, நம்ம அம்மா வீட்டுக்கு போனா கூட அவர்கிட்ட காசு கேட்பான், உடனே அடிங்க பாடி உங்க அம்மா வீட்டுக்கு போடி அப்படின்னு அடிப்பாரு. இன்னைக்கு யாராவது உங்களை அடிக்க சொல்லுங்க, நம்ம வீட்டுக்காரர மிரட்டுறோம் பாரு, ஏய் நீ அடிச்ச, நான் ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தில் தான் உனக்கு தீஞ்ச தோசை போட்டு கொடுத்தா அது கிடைக்காது. ஏன்னா நான் சிங்கப்பெண்ணை சன் டிவியில் வரல நான் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தில் தான் நான் வந்து உனக்கு தீஞ்ச இட்லி கொடுப்பேன், அதுவும் கிடைக்காது. ஏன்னா எங்க மு.க. ஸ்டாலின் கட்டணம் இல்லாமல் பேருந்துகளில் செல்லலாம் அப்படின்ட்டாரு. அதுவும் முன்பெல்லாம் கண்டக்டர் பண்ணுவாங்க பாரு, அடே அப்பா, பஸ்ல ஏறிட்டு மா வாங்க அப்பா விட்டு டிக்கெட்டாமா குடுமா குடுமா அப்படிம்பாங்க. இப்ப கண்டக்டர் வந்து எங்க போறீங்கன்னா கூட பெண்கள் சொல்றாங்க பாரு, நாங்க போவோம் வருவோம், நாங்க போவோம்
நாங்க வருவோம். ஐயோ எதுக்குப்பா இந்த வம்பு? அதுவும் கிராமத்துல எல்லாம் பெண்கள் ஏறிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, அதாவது ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தீண்டன தோண்டன தீண்டனதோம் தின்றாயா என்று இன்னைக்கு மகிழ்ச்சியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஒரு முதலமைச்சரை போல் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாரும் இருக்க முடியாது. பேருந்துகளிலே ஏறிக்கொண்டு பெண்களிடத்தில் போய் கேட்கிறார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். என்ன கேட்கிறார் தெரியுமா? அம்மா, உங்களை நல்லா ட்ரீட் பண்றாங்களா? உங்களை எதுவும் வேற ஏதாவது கேட்கிறாங்களா? எந்த முதலமைச்சருங்க, எந்த முதலமைச்சர் இப்படி கேட்பாங்க? அதுவும் தாய்மார்களே, நான் உங்களுக்கு மாதிரி பேசுறேன். ஒரு குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கே ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுவாள். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தைகிட்ட, தம்பி நான் 8ஆம் கிளாஸ்லயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்கடா, நீ எப்படியாவது ஒரு டிகிரி படிச்சுக்கடா, இல்லையா? பெண் பிள்ளையா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஏய், உங்க அப்பா டாஸ்மார்க் குடிச்சிட்டு நீ ரொம்ப தொந்தரவு பண்றான்டா, நீ எப்படியாவது படிச்சு அதாவது பெரிய ஆளா வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தையை நாம் அதாவது நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் தாய்மார்களே கஷ்டப்படுவோம், இல்லையா? ஆனால் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர், எளிமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர், அதாவது ஆய்வுக்கு செல்கிறார், பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார். ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை சோகமாக இருக்கிறது. அப்போது அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், என்னப்பா இப்படி சோர்ந்து இருக்கிற? அப்ப அந்த குழந்தை சொல்லுது, ஐயா எங்க அப்பா அம்மா வெளியில போயிட்டாங்க ஐயா, எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டாங்க ஐயா, அதனால தான் காலையில நான் கழனி தண்ணி நீராரம் தண்ணி குடிச்சிட்டு வந்தையா. அப்ப நினைக்கிறார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், தாய்மார்களே ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவீர்கள். ஆனால் இந்தியாவிலே இது சொல்லாத திட்டம், காலை சிற்றுண்டி கொடுத்த திட்டம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு பாராட்டுகிறார்கள் தெரியுமா? கனடாவிலே இருக்கிறது, மலேசியாவிலே இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உலக லெவல்ல முன்னோடியா இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அதாவது தமிழ்நாடு 18வது 17வது மாநிலமாக இருந்தது. ஆனால் இந்திய டுடே பத்திரிகையிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக முதலமைச்சர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், அதில் மாற்று கருத்து கிடையாது. அன்பு தாய்மார், இதுல வேற பாத்தீங்கன்னா சில பேர் இல்லையா, அதாவது நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். நான் கேட்கிறேன், என்னையா செஞ்சீங்க? இந்த தமிழ்நாட்டுக்காக போராடினீர்களா? தலைவர் கலைஞர் அவர்கள் 5வது முறையாக முதல்வராக வந்த போது தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். கள்ளக்குடி போராட்டத்திலே கலந்து கொண்டு திருச்சி சிறையில் இருக்கின்ற போது தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் தலைவர் கலைஞர். தமிழே, 2000 ஆண்டின் முன்னே இலக்கியம் இலக்கணம் கண்ட மொழியே, உன்னை உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே ஒளியமுள் புதுநிலவே, அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே பசுந்தோகை மயிலே பலரச சுவையே, பாலே தேனே பலாச்சுளையே பத்தரை மாற்று தங்கமே பவளமே முத்தே மரகதமணியே மாணிக்க சோரை மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைத்தர தோன்றுகிறது. ஆனாலும் தமிழே, உன்னை தமிழ் என்று அழைப்பதிலே உள்ள இன்பம் வேறு என்ற சொல்லிலும் இல்லை என்பேன். செந்தமிழை செம்மொழியே வாழ்க நீ வெல்கனி என்று எழுதுக என்று சொன்னால், அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். நீங்க என்ன பண்ணீங்க? அன்னைக்கு சுனாமி, சாரி அன்னைக்கு புயல், அதாவது இங்க இருக்கிற புயல் பாண்டிச்சேரிக்கு போயிருச்சு இல்லையா? அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக செல்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையிலே ஒரு பாறை உருண்டு கீழே விழுந்து 7 பேர் இறந்து விட்டார்கள். நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி 18 மணி நேரம் காத்திருந்த வரலாறு நம்மளுடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஆனா இவர் என்ன பண்ணார்? ஒருத்தர் அதாவது ஒரு தனி விமானத்துல அதாவது பாத்தீங்கன்னா திரிஷாவை கூட்டிக்கிட்டு இந்த பாரு இந்த குன்ஸ் இருக்கிறாரு பாரு, அடே அப்ப இதான் ஹைலைட் பண்ணுவாரு, 10 தடவை போடுவாரு. விஜய் ரசிகர்கள்லாம் என்னை பிடிச்சி திட்டுறதுக்கு இல்லையா? இப்படிதான் நான் திருவொற்றியூர்ல இப்படி உட்காந்து
ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டாரு. இப்ப எப்படி பேரு தெரிஞ்சு வந்துட்டாரு. நீ நிச்சயமா நான் பாத்தியா மாத்தி பேசிட்டேன். ஏன்னா என் தலைமை சொல்றது, எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்லுவதை நாங்கள் கேட்போம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? அப்புறம் இப்படிங்கிறாரு, நான் எதிர்பார்த்தது இல்லையா? ஏன் நான் திட்டி நான் மாட்டிக்கிறதா வம்பா? அதாவது ஆனா இவர் என்ன பண்ணாரு, கோவாவுக்கு போயிட்டாரு. என்ன நியாயம்? நான் சொல்றேன், சாதாரணமா பேசுறேன். கட்சி அதாவதுங்க, எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிச்சாரு, அவரு பாவம். டி ராஜேந்திர கட்சி ஆரம்பிச்சாரு, அவரு பாவம். ஏன் அதாவது பேர் என்ன, சிவாஜி. அவரை போலெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் கண்ணு நடிக்கும் இல்லையா, அப்படியே கண்ணெல்லாம் நடிக்கும். அந்த மாதிரி ஒரு சிவாஜி அவரும் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா திருவையாறு சட்டமன்றத்தில் போட்டியிடுகிறார். ஆனால் அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த துரை சந்திரசேகர். சிவாஜி தோந்து போனார், துரை சந்திரசேகர் வெற்றி பெற்றார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர். வரலாறு இல்லையா? கமல்ஹாசனை குறை சொல்ல இல்லையா, கமல்ஹாசனும் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப அவரே சொல்லிட்டாரு, என்ன ஐயா 2026 நான் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் என்று சொல்லி. கமல்ஹாசன் மாதிரி ஒரு நல்ல நடிகர் யாரும் முடியாது. ஒரு படத்துல அப்படிதான் அவரே பாடுவார், கண்மணி. அவருக்கும் மாநிலங்கள் உறுப்பினர் கொடுத்து அழகு பார்த்து அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிக கட்சிக்காரங்களுக்கு இல்லையா, அந்த அம்மாவுக்கு இல்லையா, அந்த அம்மாவுக்கு மேல் சபை உறுப்பினர் கொடுக்கறன்ட்டு ஏமாத்திட்டாரு. திமுக அப்படி கிடையாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம டிவியில பாக்குறோம். கண்ணனாக இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, என்ன எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியாக இருந்தாலும் சரி, தெரு தெருவா மக்களை பார்த்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். நாங்க என்ன ஆளுங்கட்சின்னு ஏதாவது திமுறா இருக்கிறோமா? கிடையாது. ஆனா யாரு பாரு இல்லையா, திமுகவை ஒழிப்பேன் அழிப்பேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒளிந்து போயிருக்கிறார்கள். நான் போன வாரம் நேத்து கூட ஊட்டிக்கு போனோமா, நேத்து கூட ஊட்டிக்கு போனேன். ஊட்டிக்கு போயிட்டு அப்ப ஒரு பெண்ணு ஒரு நம்பர் போட்டோ வச்சிருக்க கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, அம்மா அந்த 1000 ரூபா வருது பாருமா, அதில் தாம்மா சுகர் மாத்திரை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா, மாதம் 1000 ரூபா அது மாத்திரம் கிடையாது தாய்மார்களே. உங்களுடைய குழந்தைகள் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் உங்களுக்கு மாதம் 1000 ரூபா. தயவு செய்து சொல்றேன், வேற எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இல்ல. எடப்பாடி பழனிசாமிலாம் 5 குரூப்பா போச்சு. அது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இல்லையா, அதனால இப்படி 5ஆ போச்சு. ஆனா நடிகர்கள்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஆனா உளவுத்துறையே சொல்லிருச்சு, ஒரு நல்ல முதலமைச்சர், எளிமையான முதலமைச்சர், பெண்கள் இன்றைக்கு சந்தோஷப்படக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உயிரின மேலான வாக்குகளை உதய சூரியன் சின்னத்தில் வாக்கு தாருங்கள் என்று சொல்லி, உங்களுக்கெல்லாம் அதாவது பிரிவதற்கு மனம் இல்லை. ஆனா நீங்க போய் சீரியல் பார்க்கணும் இல்லையா, சிங்கப்பெண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக இத்துடன் முடிக்கிறேன். உண்மையா அன்பு தம்பி, அதாவது புதிதாக பொறுப்பேற்று ஒரு குட்டி பையன், அவர் பேர் என்ன, சுந்தர, பாவம் சூப்பரா பண்ணிவிட்டாரு. திருண்டு தம்பி, அதுதாயா திமுக. அதனால சுந்தருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள்.